வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி கத்திரிக்காய் முருங்கைக்காயை வச்சுதான் ஒரு பொரியல் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இந்த மாதிரி கத்திரிக்காய், முருங்கைக்காய், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இதை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் வெங்காயம், தக்காளி 2, பச்சை மிளகா 2, பூண்டை வந்து நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இஞ்சி கூட சேர்த்துக்கலாம், தேவையான சேர்த்துக்கோங்க. இஞ்சி நான் சேர்க்கலை. இப்போ முருங்கைக்காய், கத்திரிக்காயெல்லாம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேவைக்கு ஏற்ற மாதிரி கருவேப்பிலை. இது கூட பொரிக்கிறதுக்கு எண்ணெயில் கடுகு, வெந்தயம், பெருஞ்சீரகம், சீரகம் இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கு பின்னாடி தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ காய் செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வெந்தயத்தை தான் ஃபஸ்ட்டு சேர்க்க போகிறேன். வெந்தயம் பொரிஞ்சு வர்றப்போ ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ வெந்தயத்தை சேர்த்து வெந்தயம் பொரிக்கிறதுக்குள்ளே கலர் மாதிரி வரும்ல, அப்போ கடுகு சேர்த்துக்கோங்க. சீரகம், சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வர்றப்போ வெங்காயம் சேர்க்குறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த பூண்டு தட்டி வச்சுருக்கோம்ல, அது பச்சை வாசனை போடுறதுக்காண்டி அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதக்கிக்கோங்க அந்த மாதிரி எண்ணெயில். நல்லா வதங்கி கண்ணாடி பக்குவத்துக்கு வரும். ரொம்ப கரியிறாமல் ஸ்டவ்வை ரொம்ப கம்மி பண்ணி வச்சுட்டு நல்லா அந்த மாதிரி வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு தக்காளி இது கூட சேர்த்து தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்தாதே நல்லா வதங்க. நான் கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இந்தளவுக்கு நல்லா வதங்கி வர்றப்ப இந்த கத்திரிக்காய், முருங்கைக்காயெல்லாம் சேர்த்துக்கணும். அது வரையும் நல்லா வதக்கிடுங்க. நல்லா தக்காளி நல்லா வதங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் வதங்குறப்பவே கருவேப்பிலையும் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. நான் முன்னாடியே சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் இடையில சேர்த்துக்கோங்க அந்த மாதிரி. இப்போ தக்காளி இந்தளவுக்கு நல்லா வதங்கி வர்றப்போ இந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம தக்காளி வதங்குறப்ப கம்மியாக சேர்த்தான் செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நீங்கள் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா முருங்கைக்காய் வந்து உப்பு அதிகமானால் ஒரு மாதிரி கடுகடுப்பாயிரும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க அந்த மாதிரி. இப்போ இது கூட சேர்த்துட்டு லைட்டாக முருங்கைக்காய் வேக கொஞ்சம் லேட்டாகும், டைம் எடுத்துக்கிறோம், ஒரு 5 நிமிஷம் ஆகும். அதனால் தண்ணியை ஊற்றி மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ்வை முழுமையாக கம்மி பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி வேகட்டும். காயெல்லாம் எண்ணெயிலே நல்லா வேகட்டும். இப்போ கத்திரிக்காய் வெந்துடும், முருங்கைக்காய் கொஞ்சம் லேட்டாகும். அதனால் நீங்கள் இடையில இடையில நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ வந்து மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். நான் இந்த மல்லி, சீரகம், சோம்பு எல்லாமே சேர்ந்த பொடி தான், வீட்டில் அரைச்சி வச்சுருக்க பொடி. அது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதில் மஞ்சத்தூளும் சேர்த்து தான் அரைச்சிருக்கேன், அதனால் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் காஷ்மீர் சில்லி தான் சேர்க்குறேன்.
அது ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா எண்ணெயோடு நல்லா கிளறிக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு மசாலா நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு பச்சை வாசனை போகணும். அது வரையும் நல்லா கிளறி கொடுத்துட்டு தண்ணி தேவைக்கு ஏற்ற மாதிரி ஊற்றி மூடி போட்டு வச்சுக்கிடலாம். உங்கள் வீட்டில் எந்த பொடி இருக்கோ அதை வச்சா செய்யுங்க. இது காரம் கம்மியாக இருக்கும். கலரு அதிகமாக தெரியறதுனால நாங்கள் இந்த மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். இப்போ இந்த மாதிரி எண்ணெயும் மசாலா ரெண்டுமே பிரிஞ்சு இந்த அளவு போகுது பார்த்தீங்களா? அதுதான் கரெக்டான பக்குவம். அது வரையும் நல்லா ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கூட்டி குறைச்சி இடையில இடையில வச்சு இந்த மாதிரி கிளறி கொடுத்து வேக விடுங்க. இப்போ ஒரு அருமையான முருங்கைக்காய் கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது சாம்பார் சாதம், கீரை கடைஞ்சா அது செய்யலாம். தயிர் சாதம், ரச சாதம், இல்லைன்னா சாதத்தில் நீங்கள் அப்படியே புரட்டி கூட சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். நல்லா நண்டு கிரேவி மாதிரியே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.